Hello students. In today's video, we are going to learn Unit 2 Pros Hobby Turns into a Successful Career. So, before we jump into the learning, let me tell you the meaning of the word hobby. Hobby means an activity done regularly in one's leisure time for pleasure, or you can say pastime. பொழுதுபோக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செய்கிற வேலையை தான் ஹாபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன் திஸ் பேஜ் உங்களுக்கு வார்ம் அப் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் 4 பிக்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க? வாட் இஸ் த கேர்ள் டூயிங்? ஷீ இஸ் drawing. அண்ட் இன் த செகண்ட் பிக்சர், வாட் இஸ் த மேன் டூயிங்? ஹீ இஸ் குக்கிங். அண்ட் இன் த third picture, what is the girl doing? She is gardening, or she is watering. And the fourth picture speaks about singing. So these are the hobbies that we learn through these pictures: drawing, cooking, gardening and singing. Very good. Okay students, page number 36 from your textbook. Hobby turns a successful career has got 3 sections. So in section 1 we are going to learn about money. So let's learn. Once there was a boy named Mani. ஒரு ஊரில் மணி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான். He was studying at the school in his village. ஸோ அவன் எங்கே படித்தானா? அவன் ஊரில் உள்ள ஒரு கிராமத்து ஸ்கூலில் படிச்சிருப்பான். He found it difficult to read and write. அவன் படிக்கவும் எழுதுறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான். His grandfather noticed it and helped him by reading bedtime stories. ஸோ அவனுடைய தாத்தா அவனுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு சொல்லி நைட் டைமில் bedtime ஸ்டோரிஸ் கதைகள் நிறைய அவனுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ gradually he started reading his own stories, okay, on his own. ஸோ ஸ்லோலி கிராஜுவலி மீன்ஸ் ஸ்லோலி. ஸோ ஸ்லோலி என்ன பண்ணியாட்டான்? அவனே சொந்தமாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகே, ஸோ நவ் he not only enjoyed reading but also has started writing his own stories. இப்போ அவன் படிக்கிறதுல மட்டும் ஆர்வம் காட்டலை, சொந்தமாக கதைகளை எழுதுறதுலையும் அவன் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். Let us read an essay written by Mani. ஸோ மணியால், this boy, அவனால் எழுதப்பட்ட ஒரு எஸ்ஸையை தான் நமக்கு இந்த செக்ஷன் 1ல் கற்றுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஹாபீஸ் ஆர் தி ஆக்டிவிட்டீஸ் தட் we do in our spare time. Hobbies are unique to people. Some like gardening, a few like photography, many have book reading as their hobby. So in this paragraph, Mani is telling us about the hobbies. So hobbiesனா அது ஸ்பேர் டயத்தில் தான் செய்வாங்க. So what is the meaning of spare? Spare means extra. நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் பண்ணுறது தான் ஹாபி அப்படின்னு மணி சொல்கிறான். ஓகேவா? ஸோ இந்த ஹாபீஸு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதான். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் கிளாஸில் 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா 48 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே ஹாபி இருக்குன்னு சொல்ல முடியாது. மேபி 2 to 3 பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் சேம் ஹாபி இருக்கலாம். ஸோ த ஹாபீஸ் ஆர் different from person to person. It's unique. Unique means தனித்துவம் வாய்ந்தது. ஓகே, ஒருத்தவங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு சிங்கிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ரைட்டிங் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ரீடிங் பிடிக்கும், ஒருத்தருக்கு டான்ஸிங் பிடிக்கும். ஸோ இட் டிஃபர்ஸ். ஓகே ஓகே ஸோ வைல் அதர் ஹாபீஸ் ஆர் swimming, collecting stamps, playing video games and many more. Same. So swimming is a hobby. Collecting stamp and video game விளையாடுறது கூட ஹாபி தான். People have hobbies not only to pass their free time but also to do something useful. ஸோ ஃப்ரீ டயத்தில் ஏதோ செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது மட்டும் இல்லை ஹாபி அப்படிங்கிறது. ஏதோ அதனால் நம்ம பயன்பெறணும், யூஸ்ஃபுல்னஸ். ஓகே, ஏதோ ஒன்று பயன்பெறணும்னு மக்கள் இந்த ஹாபியை பண்ணுவாங்களாம். Hobbies help people learn new things, relax after a day of tiring work, and to energize the body and mind.
ஸோ மணி சொல்கிறான், ஹாபீஸு மனுஷங்களை புது புது விஷயங்களை கற்றுக்க வைக்குதான். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப டயர்டாக வந்து வீட்டில் படுத்துருவோம். ஆனால் அது நமக்கு ஹாபீஸ், இப்போ எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யும்போது கண்டிப்பாக நான் டயர்டாக ஃபீல் பண்ணவே மாட்டேன். வந்து அதை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். தட்ஸ் வாட் இட் எனர்ஜைஸ் மீன்ஸ் ஒரு மாதிரி பூஸ்ட் எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறான். ஓகே, ஸோ சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட்ஸ் மை ஹாபி. ஸோ அவன் சொல்கிறான், இந்த தான் எனக்கும் நடந்திருக்குது, எனக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னோட ஹாபி. ஸோ இந்த பாக்ஸை பாருங்கள். வாரன் பஃபெட் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. ஸோ வாரன் பஃபெட் சொல்கிறார், உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை ஹாபியாக மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறார். வாங்க இப்போ நம்ம செகண்ட் பேராகிராஃப்க்கு போகலாம். Writing is a unique hobby because most people don't want to exhaust themselves in their spare time. ஸோ ஃப்ரீ டயத்தில் யாருக்குமே எக்ஸ்ட்ரா ஒர்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னு தோணாது. எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஹாயாக படுத்து தூங்கணும், டிவி பார்க்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு தான் தோணும். ஸோ அதுதான் அவன் சொல்கிறான். Many feel that writing is tough, but I do not think so. I feel writing is like painting our voice. When I get free time, I pick a pen and a notebook and start painting my ideas in words. So Mani சொல்றான், I am stopping here. Yes. ஸோ மணி சொல்கிறான், நிறைய பீப்புள் நினைக்கிறாங்க எழுதுறது ஒரு போரிங்கான ஒரு ஜாப் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். அது அப்படி இல்லை. நான் எழுதுறதுங்கிறது என்னுடைய மனசில் இருக்கிறத ஒரு பெயிண்டிங்காக, ஒரு ட்ராயிங் மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ அவன் என்னெல்லாம் அவன் மனசில் நினைக்கிறானோ ஃப்ரீ டயத்தில் ஒரு பேப்பரும் பெண்ணை எடுத்து அதில் எழுதிடுவானா. I write stories, poems and sometimes about my feelings. அவன் ஸ்டோரிஸ் எழுதுவானா, கதைகள், அப்புறம் போம்ஸ் எழுதுவானா, பாட்டு, அப்புறம் சம்டைம்ஸ் அவனுடைய ஃபீலிங்ஸை கூட, மேபி சந்தோஷமாக இருந்தால் அந்த சந்தோஷத்துக்கு ஏற்றது மாதிரி வேர்ட்ஸு, சேடாக இருந்தால் அந்த சேட்னஸ்க்கு ஏற்றது மாதிரி வேர்ட்ஸு போட்டு அவன் எழுதுவானா. My mind relaxes when I pour my thoughts of words. So writing energizes me. நான் சொல்கிறேன், என் மனசில் உள்ள கவலைகளை, ஒரு சந்தோஷத்தை நான் ஒரு பேப்பரில் எழுதும்போது அது என் மைண்டை ஃப்ரீ பண்ணுது. யூஸ்வலி இதை நம்ம என்ன சொல்லுவோன்னா, இப்போ உன் மனசில் ஏதாவது கவலைகள் இருந்தால் நீ உடனே உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை உனக்கிட்ட யார் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்கள்ட்ட மனம் திறந்து பேசுன்னு சொல்லுவாங்க. அப்போ உன் மனசில் இருக்கிற அந்த கஷ்டத்தை நீ வெளியில் சொல்லும்போது உனக்கு அந்த பேர்டன் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் அவன் சொல்கிறான். அவன் எழுதும்போது அவனுடைய பேர்டன்ஸ் குறைஞ்சிருமா. ஓகே, இப்போ இந்த பேராகிராஃப் பார்க்கலாம். When I write things, my imagination is at its best. நான் எழுதும்போது நிறைய கற்பனைகள் எனக்கு தோணும். I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. ஸோ அவன் சொல்கிறான், நான் கற்பனை உலகத்துக்கே போயிடுவேன். அதில் நான் என்ன செய்வேன், பறப்பேன், பறவைகள் பேசும். இஸ் இட் ட்ரூ? மனுஷங்க யாராவது பறப்பாங்களா? பறவைகள் ஏதாவது பேசுமா? நோ. ஸோ அதுதான் இவன் சொல்கிறான், நான் எழுதும்போது அந்த இமேஜினரி வேர்ல்டுக்கு போயிடுவேன் அப்படி. இமேஜினேஷன். ஓகே, ஸோ வேர் ஐ கேன் ஃப்ளை. ஸோ ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இமர்ஜ் மை செல்ஃப் இன் டு தேட் வேர்ல்ட். சம்டைம்ஸ் ஐ சிட் வித் small children and entertain them with these stories of mine. The happiness of their faces makes me to write more and better. ஸோ அவன் சொல்கிறான், நான் ஒரு சில நேரத்தில் பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு என்னுடைய கதைகளை சொல்லுவேன். அப்போ அவங்க முகத்தில் அந்த புன் சிரிப்பு, சந்தோஷம், அந்த ஈகர்னஸை பார்க்கும்போது இன்னும் அதிகமாக எழுதணுன்னு தான் எனக்கு தோணும் அப்படின்னு சொல்கிறான். So although writing is just a hobby for me, yet it is very beneficial. ஸோ அவன் சொல்கிறான், எழுதுறதுங்கிறது எனக்கு ஒரு ஹாபி தான், ஆனால் இது எனக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக எனக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்கிறான். It opens my mind to think beyond the little things with a broader mind. It makes me more passionate about my life. It makes me learn new things and enjoy every moment of my life. ஸோ எழுதுறது மூலியமாக அவன் ஒரு நிமிஷமும் என்ஜாய்ஃபுல்லாக கழிக்கிறான் அப்படின்றான். ஏன்னா அது ஒரு பேஷன், அது அவனுக்கு அது ஒரு பேஷன், அதை அவன் பண்ணுறான். Now let's see the
box. Writing is easy. All you have to do is cross out the wrong words. Mark Twain. ஸோ மார்க் ட்வெயின் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு, எழுதுறது ரொம்ப ஈஸி, நீங்கள் என்ன அந்த தவறான வார்த்தைகளை மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதும்னு சொல்கிறாரு. ஓகே. My hobby helped me in school too. When I started writing things, I was unable to describe them accurately. With time, my experiences helped me think of new ideas and this made me a good writer. ஸோ அவன் சொல்கிறான், நான் ஸ்கூலில் இருக்கும்போதுலேருந்து எழுத ஆரம்பிக்கிறேன், ஆனால் என்னுடைய வார்த்தைகளை அக்யூரேட்டாக போட முடியல, எனக்கு தெரியலை, ஏன்னா அது வயசு பத்தலை. ஓகே, பெரியவங்க மாதிரி சின்ன பசங்க எழுத மாட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற அவங்க ஏஜுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க எழுதுவாங்க. Now, I look out for things which I was not able to see before. Hence, I can describe things better in my stories. I feel no problem with writing English essays or stories as it's my hobby. ஸோ அவன் சொல்கிறான், நான் சின்ன பிள்ளையில் என்னத்தை மிஸ் பண்ணணும், அக்யூரேட்டாக மற்றவங்கள்ட்ட சொல்ல முடியலையோ அதை இப்போ நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ எனக்கு ஏஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் நிறைய எஸ்ஸேஸு ஸ்டோரிஸ் எழுதுறதுனால இது ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை. ஸ்கூல் டேஸில் எனக்கு ஸ்டோரிஸ் எழுதுறதோ இல்லை எஸ்ஸேஸு மிஸ் கொடுக்குற எஸ்ஸே எழுதுறதோ பேராகிராஃப் எழுதுறதோ எனக்கு கஷ்டமாக இல்லை, பிகாஸ் இட்ஸ் மை ஹாபி அப்படின்றான். டு பிகம் அ பெட்டர் ரைட்டர், ஐ ஸ்பெண்ட் time on learning how to write in different forms like fiction and non-fiction. ஸோ ஒரு பெஸ்ட் ரைட்டராக நீங்கள் மாறணும் அப்படின்னா ஃபிக்ஷன்னா என்ன, கதைகள். ஸோ இமேஜினேட்டிவ் ரைட்டிங், கற்பனை கதைகள் எழுதுங்க. அப்புறம் நான் ஃபிக்ஷன்னா கற்பனை இல்லாத ஆர்டினரி அந்த மாதிரி கதைகள் எழுதுங்க, நீங்கள் ஒரு பெஸ்ட் ரைட்டர் ஆவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். ஸோ ஹாபீஸை நீங்கள் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கறி எப்படி பண்ணுவீங்க, சொதப்புவீங்க, கரெக்டாக. செகண்ட் கறி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவீங்க, தேர்ட் டைம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவீங்க, ஸோ ஃபோர்த்து டைம் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உன்னோட ஹாபீஸையும் நீ டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ who knows, one day I could be a writer like R.K. Narayan. ஸோ இந்த ஆர்கே நாராயண் மாதிரி ஃப்யூச்சரில் நானும் ஒரு பெரிய ரைட்டராக மாறுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ லெட்ஸ் மூவ் டு த glossary part. Glossary. So you have 7 glossary: unique, distinctive, exhaust, tire out, energizes, give energy, passionate, intense, accurately, exactly, fiction, imaginative writing, spare, extra. Now read and understand, very important, mark it in your classwork. Say true or false. Mani's hobby is playing cricket. No, false. Hobbies are unique to people. True. People have hobbies only to pass time. It's false. Now let's move to B. Alphabet B. Choose the correct answer. Mani imagined a world with music and musician, building and sculptures, and the third one, magic and magicians. So magic and magician. So C, mark C. When Mani started writing things, he was unable to dash. Describe them accurately. A. Okay, so first one mark C, second one mark A, and third one, Mani feels writing is like dash. Painting the voice. Very good. So A. So thank you for watching. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா வீடியோ ஆல்ரெடி 14 to 15 minutes ஆயிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் குயிக்காக ரீட் பண்ணேன். ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க. Let's see the section 2 later. Thank you. Happy learning.